ஹலோ விவாஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் இமயம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாரதி ராஜாவினுடைய மரண செய்தி அப்படிங்கிறது இறப்பு அப்படிங்கிறது நம்ம அனைவரையுமே ரொம்பவே சுகத்தில் ஆழ்த்திய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தமிழ் திரை உலகத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக பார்க்கப்பட்டவர் பாரதி ராஜா. அவர் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் பல புரட்சிகளை செய்திருக்கிறார். அவர் சில விஷயங்கள் அவருடைய கதைகள் ஆகட்டும், திரைப்படங்கள் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான ஒரு இயற்கை எழில், கிராமத்து பாங்கு போன்ற நிறைய விஷயங்களை அவர் செய்திருக்காரு. அது மக்களை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். ஒரு 4 செவுத்துக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த திரை உலகத்தை வெளியில் கொண்டு வந்தவர் அப்படின்னு சொன்னால் பாரதி ராஜா அப்படின்னு சொல்லலாம். அவருடைய படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு மன நிறைவை ஏற்படுத்துவதோடு அந்த இயற்கை எழில், கிராமம் இதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கே நம்ம அறியாமல் ஒரு விதமான மகிழ்ச்சி, ஒரு விதமான ஒரு நிகழ்ச்சி ஏற்படுவதுண்டு. அப்படிப்பட்ட பாரதி ராஜா இந்த உலகத்தை விட்டு சென்றிருக்கக்கூடிய ஒரு தருணமானது நம்ம அனைவரையும் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியில் உள்ளாக்கியதோடு மிகுந்த சோகத்தையும் அதை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் இறப்பதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் நடந்த ஒரு விஷயம் சிசிடிவி காட்சியாக தற்போது பேசப்பட்டு வருது. ஆனால் அந்த காட்சி குடும்பத்தினர் வெளியிட மறுத்துவிட்டதுனால அது பற்றிய ஒரு தகவல் பார்த்தீங்க அப்படின்னா கசிந்திருக்கிறது. அவர் என்ன செய்திருந்தார், என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படிங்கிற மாதிரியான தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறதுங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இயக்குனர் பாரதி ராஜா பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வயது 84. வயது மூப்பு காரணமாக, உடல்நிலை காரணமாகவும் தான் அவர் இயற்கை எய்தினார் அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் அவர் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய வீட்டில் இருக்கும் பொழுது அவர் நிறைய விஷயங்கள் அவர் தானாகவே செய்யக்கூடிய ஒரு நபராகவே இருந்திருக்காராம். யாரையுமே 84 வயதில் கூட யாரையுமே எதிர்பார்க்காம அவர் அவருக்கான வேலைகளை அவரே பார்த்து கொள்வதாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும் பொழுது அவர் இறப்பதற்கு முன்பாக 2 நாட்களுக்கு முன்னாடி இரவு பார்த்தீங்க அப்படின்னா அவர் தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்ததாக சொல்லப்படுது. அந்த காட்சி பதிவு ஆகியிருக்கிறது. அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவர் எழுந்து நடந்து செல்லும் பொழுது திடீரென்று அவருக்கு ஒரு விதமாக உடல் நலம் குன்றியதாக கூறப்படுகிறது. அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தது. அந்த சிகிச்சையானது அவருடைய உடல் ஏற்க மறுத்ததால் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காரு. அவர் இறப்பதற்கு முன்பாக கூட பாருங்க அவர் தொலைக்காட்சியில் படங்களை பார்த்துருக்கிறாரு. ஏன்னா சினிமா மீது அவருக்கு அளப்பரியா ஈர்ப்பு, காதல் இருக்கிறது அந்த இறப்பில் கூட அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இது குறித்த ஒரு சிசிடிவி காட்சி வெளியாகலை. பட் ஆனால் அந்த சிசிடிவி காட்சி பற்றின தகவல் பார்த்தீங்க அப்படின்னா பலருடைய மனங்களையும் வேதனை அடைய வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு சினிமாவை இப்படியெல்லாம் ஒருவரால் சினிமாவை காதலிக்க முடியாத தருணத்தில் கூட சினிமாவினுடைய பாங்கு எவ்வாறு அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத காண்பது அப்படிங்கிறது ஒரு விஷயம் அப்படிங்கிறது எல்லாரையும் ரொம்பவே வேதனை அடைய வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாரதி ராஜா அவர்கள் சினிமாவை ரொம்பவே லைக் பண்ணுறதோடு இல்லாமல் அவர் காதலில் கூட விழுந்துட்டாரு. சினிமா மீது அளப்பரியா காதல் கொண்டிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் வெளிப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தற்போது அவரை பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய இறுதி சடங்களை பார்க்கும் பொழுது மக்கள் ஒருபுறம் திரண்டு வந்தாலும்
மற்றொரு புறம் பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சியினர், நடிகைகள், நடிகர்கள் அது மாதிரி நிறைய பேர் வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. ஆனா அவருடைய கடைசி ஆசை அப்படின்னு சொன்னோம்னா, அவருடைய தேனி மாவட்டத்தில இருக்கக்கூடிய அவருடைய பண்ணை வீட்ல தான் அவர் வந்து அடக்கம் பண்ணணும் அப்படின்னு அவர் வந்து தன்னுடைய கடைசி ஆசைய தன்னுடைய மகளிடம் தெரிவித்ததாகவும், அதன் காரணமாக அவர் வந்து சொந்த ஊரிலேயே நல்லடக்கம் செய்யப்படுவதாகவும் வந்து சொல்லப்பட்டது. ஆனா அவருடைய இறுதி சடங்குல கூட பார்த்தீங்க அப்படின்னா, தேனியில எண்ணற்ற மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்தி சென்றிருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ் சினிமாவினுடைய முன்னணி இயக்குனர்கள்ல ஒருவரான பாரதி ராஜா காலமானதை தொடர்ந்து அவரது உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக அவருடைய சொந்த ஊரான தேனியில வைக்கப்பட்ட நிலையில திரை உலகினரும் அரசியல் பிரமுகர்களும் ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தி வரும் நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய உடல் இறுதி சடங்குகளுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் அவர் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் திரண்டு வந்து அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. அந்த அளவுக்கு அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்கள் பட்டாளம் அப்படிங்கிறது நிறையவே இருந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறதுங்க. தன்னுடைய மண்ணின் மைந்தனை கடைசி முறையாக காண்பதற்காக தேனி மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் அங்கு திரண்டிருக்காங்க. பாரதி ராஜாவின் உடலை கண்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் துக்கம் தாழாமல் வெடித்து கதறி அழுது வருவது பார்ப்போரை கண்கலங்க செய்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இறுதி சடங்கு செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் விறுவிறுப்பா நிறைவு பெற்று பொதுமக்கள் கூட்டம் மற்றும் முக்கிய பிரமுகர்களின் வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு பணிக்காக 700க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து ஈடுபடுத்தப்பட்டிருந்தாங்களாம். இதனால வெத்தலகுண்டு மற்றும் தேனியினுடைய முக்கிய பகுதிகளில் காவலர்கள் பெருமளவில் குவிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பிலையும் ஈடுபட்டிருக்காங்க. இயக்குனர் பாரதி ராஜாவின் இறுதி சடங்குல திரைத்துறை மற்றும் அரசியல் உலகைச் சேர்ந்த முக்கிய ஆளுமைகள் நேரில் பங்கேற்று தங்களுடைய அஞ்சலியை செலுத்தி வராங்க. நடிகை ராதிகா, சரத்குமார் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோர் இறுதி நிகழ்வுல வந்து கலந்து கொண்டிருக்காங்க. பாரதி ராஜாவின் மறைவால மீளா துயரில் இருக்கக்கூடிய அவரது குடும்பத்தினருக்கும் பிரமுகர்கள் தங்களது ஆறுதல்களையும் கூறி வந்துட்டு இருக்காங்க. நிகழ்விடத்திற்கு வந்த சீமான் பாரதி ராஜாவின் மகளை அரவணைத்தபடி அழைத்து வந்தார். மேலும் பாரதி ராஜாவின் சகோதரர் ஜெயராஜை கண்டதுமே சீமான் அவரை கட்டி அணைத்து துக்கம் தாங்காமல் கதறி அழுத காட்சி அங்கிருந்தவர்களை பெரும் சோகத்திலையும் ஆழ்த்தியிருக்கிறது. அதே மாதிரி திமுக கூட்டணியில் இருக்கும் எம்எல்ஏவும் தேனி மாவட்டத்தின் மூத்த அரசியல் தலைவருமான ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் இந்த இறுதி நிகழ்வில் நேரில் பங்கேற்றார். பாரதி ராஜாவின் உடலுக்கு அவர் மாலை அணிவித்து தனது மரியாதையையும் செலுத்தினார். பாரதி ராஜாவின் மறைவு திரை உலகினரை உலுக்கியுள்ள நிலையில் முன்னணி நடிகர் வடிவேலு இறுதி அஞ்சலி செலுத்தும் இடத்தில் சோகம் தாழாமல் அழுதபடியே அமர்ந்திருக்கார். கண்ணாடி பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த பாரதி ராஜாவின் உடலை பார்த்து உடலெங்கும் குலுங்கி அழுது வடிவேலு பெட்டியின் மீது போடப்பட்டிருந்த மாலைகளை விளக்கி பாரதி ராஜாவின் முகத்தை உற்று பார்த்தபடி அழுது கொண்டே இருக்கும் காட்சிகள் நெஞ்சை உருக்குவதாகவே அமைந்தன. பாரதி ராஜாவின் நெருங்கிய நண்பரும் தமிழ் சினிமாவின் முன்னணி கவிஞருமான வைரமுத்துவும் இந்த இறுதி நிகழ்வில் பங்கேற்றிருக்கார். அவரது முகம் முழுவதும் சோகம். அப்படிப்பட்ட நண்பனின் பிரிவை தாங்க முடியாமல் அமைதியாக மறந்திருக்காரு. நடிகை நிரோஷா, இயக்குனர்கள் பார்த்திபன், வெற்றிமாறன், பாக்யராஜ் அப்படின்னு பலரும் வந்து பாரதி ராஜாவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில அரசு மரியாதையுடன் குடும்ப விளக்கப்படி அவருடைய உடல் சொந்த மண்ணில் நல்லடக்கம் செய்யப்பட்டது.